ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம டைம் லைன் ஜம்பிங் கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ டைம் லைன் ஜம்பிங்னா என்ன ஜான்? ஸோ சீமர் ரிலேஷன் ப்ராக்டிஸில் டைம் லைன் ஜம்பிங்னு ஒன்று இருக்குது. ஸோ மல்டி யூனிவர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கான்செப்டில் நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு யூனிவர்ஸில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, இன்னொரு யூனிவர்ஸில் நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க, இன்னொரு யூனிவர்ஸில் நீங்கள் உங்கள் ட்ரீம் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இப்படி பல சேனல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சீமர் ரிடக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட பெஸ்ட்டு சேனலை நீங்கள் வந்து ஈஸியாக டியூன் இன் பண்ணலாம். ஸோ அதோட டிவி அனாலஜி சொல்கிறேன். ஸோ டிவியில் எத்தனை சேனல் இருக்குது நீங்கள் மாற்றலாம். ஒரு சேனல், 2 சேனல், 3 சேனல். அதே மாதிரி சீமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட பெஸ்ட்டு வெர்ஷனை வந்து நீங்கள் ஈஸியாக டியூன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் பெஸ்ட்டு வெர்ஷன் டியூன் பண்ண ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணணும்? ஸோ நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டு வெர்ஷனாக நீங்கள் இருக்கீங்களா? நல்லா டீப்பாக உங்கள்கிட்ட நீங்கள் கேளுங்க, யோசிச்சு பாருங்கள். உங்களால் 100% இதான் என்னோட கேப்பபிலிட்டி, இதான் என்னோட பொட்டன்ஷியல், அதை நான் ட்ரை பண்ணுறேன், இல்லை நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நீங்கள் டியூன் பண்ணுங்கள். ஸோ வந்து அதை நீங்கள் சேனல் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி சேனல் பண்ணலாம்? உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே இல்லை, லஸ்ட்டில் நீங்கள் அட்டாச்சாக இல்லை, நீங்கள் உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் அது இது எதுவுமே உங்களை இழுக்கலை. அப்போ நீங்கள் உங்களை ஈஸியாக அவங்க டியூன் பண்ணலாம் உங்களோட பெஸ்ட்டு ஹையஸ்ட்டு செல்ஃபில். ஸோ சீமன் ரிட்டன்ஷன் வந்து ஈஸியாக உங்களை அது பண்ண, ஈஸியாக தான் டைம் லைன் ஜம்ப் பண்ண வைக்கும். ஸோ மற்ற பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க, இந்த ப்ராக்டிஸில் இருக்கிறீங்க. ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தான், நான் ஈஸியாக சொல்லிடுறேன். இந்த நல்ல பாத்தில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த தேவையில்லாத பேட் ஹேபிட்ஸ்லாம் எடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு அந்த பாத்தில் நீங்கள் போக முடியும். ஈஸியாக இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜான் இருக்கிறான், அந்த பேட் ஹேபிட்ஸ் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு அந்த சீமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த இருக்கையிலே பெஸ்ட்டு வெர்ஷன் அந்த ரியாலிட்டி வந்து இந்த ரியாலிட்டியில் வரும். அந்த சேனல் வந்து இங்கே வரும். ஸோ அந்த இதை ஈஸியாக டியூன் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் இதாக இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறது ஈஸி தான். ஸோ நீங்கள் பேட் ஹேபிட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும்போது உங்களோட பெஸ்ட்டு வெர்ஷனை நீங்கள் ஈஸியாக அன்லாக் பண்ணுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சீமர் ரிட்டன்ஷன் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் 100% என்னால் எப்படி பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ண முடியும் அதை நீங்கள் பண்ணுறீங்களா? டவுட்டு தான். ஸோ எப்போ நான் அப்படி ஒரு இன்டென்ஷன் வச்சேனோ அப்போ என் லைஃப் மாறிச்சு. ஸோ நீங்கள் அதை பண்ணுங்கள். இது வந்து பிறகு தொடங்காது, பிறகு நான் பெஸ்ட்டாக இருப்பேன் அப்படி இல்லை. இப்போ இந்த செகண்ட் இப்போ தொடங்கும். ஸோ உங்கள் மனசில் இன்டென்ஷன் வைங்க, நான் என்னோட 100% என்னால் எவ்வளோ இருக்க முடியுமோ அவ்வளோ நான் இருப்பேன் அப்படின்னு. சின்ன சின்ன பேட் ஹேபிட்ஸ் அப்படி இப்படி எதுவுமே கிடையாது, ஃபுல் ஃபோக்கஸ். அப்போ தான் நம்ம டைம் லைன் ஜம்ப் பண்ண முடியும் இந்த இதில் இருந்து. அதாவது நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஒரு பெரிய ஆள். ஸோ இந்த பிரிட்ஜை வந்து ஈஸியாக கிடக்கிறது தான் நம்ம சீமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மனசு நீங்கள் தான் வைக்கணும். அது அந்த ஜம்பை வந்து சீமன் ரிட்டன்ஷன் உங்களுக்கு ஈஸியாக கொண்டு போகும். அதான் டைம் லைன் ஜம்பிங். உங்கள் 25 வயசில் கிடைக்க வேண்டியது 23, 22 வயசுல நீங்கள் டக்குன்னு அச்சீவ் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கேன். ஸோ போன 3-4 வருஷத்துக்கு முந்தி நான் வந்து இருந்த நிலைமையை சொல்ல விரும்பலை. ஸோ அந்தளவுக்கு இருந்தேன். ஸோ அப்படி அதாவது நான் வந்து பேட் ஹேபிட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி மைண்டை பியூராக வச்சு அப்படி சரி என்ன எங்கே வாழ்க்கை கொண்டு போகுதோ, வாழ்க்கையை விட எப்படி சொல்ல அந்த ஒரு எனர்ஜி, ஒரு யூனிவர்ஸ் நம்மளை எங்கே கொண்டு போகுதோ அப்படி ட்ரஸ்ட் பண்ணி ஒரு இன்ட்யூஷனோடு நல்லபடியாக ஒரு இதில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஈஸியாக எல்லாமே அது பாட்டுக்கே நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட பெஸ்ட்டு ஹையஸ்ட் வெர்ஷனை டியூன் பண்ணதுக்கு நீங்கள் பியூராக இருங்க, மைண்ட் வைங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை இல்லை பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களால் டைம்லைன் ஜம்ப் பண்ண முடியும். 100% பொட்டன்ஷியலாக அன்லாக் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மந்த்லி பர்சனல் கோச்சிங் வேணால் கீழே இருக்க ஒரு கேலண்டரி லிங்க் இருக்குது, ஒரு ஃப்ரீ கால் நம்ம பேசலாம். பேசிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கோச்சிங் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். இல்லை இட்ஸ் ஆல் குட். ஓகே கைஸ், be 100% pure.